குட் ஆஃப்டர்நூன். இப்போ நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவோம். எவ்ரி இயர் வாட்டர் ஷேரிங் பிட்வீன் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு இஸ் அ ப்ராப்ளம். ஏன்னா ரெயின் இல்லாத டைமில் அவங்களாலையும் கொடுக்க முடியல, அங்கே இருக்கிற ஃபார்மர்ஸால். எனக்கே இல்லாதப்போ உங்களுக்கு நாங்கள் எப்படி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. ஆனால் அந்த நீர் ஆதாரத்தை வச்சு தான் தமிழக டெல்டா பகுதி லைவ்லிஹுட் அது இருந்தால் தான் பண்ண முடியும். அந்த மாதிரியான சுச்சுவேஷன் நமக்கு இருக்குது, தமிழ்நாட்டுக்கு இருக்குது. போன வாரம் வரைக்கும் எங்களால் கொடுக்க முடியாது, சுப்ரீம் கோர்ட்டு கைடன்ஸ் இருந்தாலும் தட் வி வில் நாட் பி ஃபாலோயிங் பிகாஸ் ஆஃப் தி வாட்டர் ஸ்கார்சிட்டி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தது கர்நாடகா சைட்லேருந்து. 2 நாளைக்கு முன்னாடி கர்நாடக துணை முதல்வர் திரு சிவகுமார் அவர்கள் என்ன சொன்னார்னாக்கா, இப்போ மழை நிறைய பெஞ்சுக்கிட்டு இருக்கு, ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு பெரிய பிரச்சனையாக வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லியிருந்தார். இப்போ 3 டேஸாக அங்கே ரெயின் நல்லாயிருக்கு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில். 3 நாளாக ஒகேனக்கலுக்கு நீர் வரத்தும் 20,000 ஃபீட்டு கியூபிக் ஃபீட்டு அந்த அளவுக்கு வந்துட்டுருக்கு வாட்டர். ஸோ பரிசல் அதெல்லாம் சுற்றுலா மக்கள்லாம் அங்கே குளிக்கிறதுக்கு தடை அந்த மாதிரியெல்லாம் போட்டிருக்காங்க, லைஃப் சேஃப்டிக்காக அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னும் ஹெவி ரெயின்ஸ் இருக்குது. இப்போது ரைட் நவ் டுடே 18th ஜூலை, இன்றைக்கி ஹெவி ரெயின்ஸ் அங்கே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இப்போ மணி 3:30, இந்த நேரத்தில் 75,000 கியூபிக் ஃபீட் ஒரு செகண்டுக்கு நீர்வரத்து வந்துட்டுருக்கு. ஸோ 3 டேஸ்க்கு முன்னாடி 300-400 ஸ்கொயர் கியூபிக் ஃபீட் கொடுத்தவங்க இன்றைக்கி 75,000 வந்திருக்கு. கோயிங் ஃபார்வர்ட் இன் அனதர் 1 வீக்கில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இன்ஃப்ளோ ஆஃப் வாட்டர் வில் பி மோர், 2 lakhs 3 lakhs அப்படி கூட டச் பண்ணும் ஹெவி ரெயின்ஸ் இருந்ததுனாக்க. ஸோ இந்த வாட்டர் ஒரு அத்தியாவசிய பொருளாக இருந்தால் கூட, இப்போ நமக்கு குடிக்க தண்ணி இல்லை, நமக்கு விவசாயத்துக்கு தண்ணி இல்லைன்னு தான் கேட்குறோம். அதை கர்நாடகா ஷுட் கன்சிடர். ஆனால் அங்கே இருக்கிற மக்களோட அஜிடேஷனும் ஆட்சியாளர்களை சரியாக செயல்பட விடாமல் பண்ணுது. இந்த ப்ராப்ளம் இன்றைக்கி நேற்று இல்லை, ரொம்ப வருஷமாக இருக்குது நமக்கு. மேட்டூர் அணையில் இப்போ ஆஸ் ஆஃப் நவ் 54 அடி வாட்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இப்போதைக்கு இருக்குது. ஃபுல் கெப்பாசிட்டி இஸ் 120 ஃபீட்டு. அது லைக்லி டு கம் இஃப் இட் இஸ் த ரெயின் இஸ் கோயிங் டு கண்டினியூ ஃபார் சம் டைம். அந்த அளவுக்கான வாட்டர் நமக்கு வந்துடும். அதை வச்சு நம்ம ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு. நம்ம அன்ஃபார்ச்சுனேட்டாக மழை மறைவு பிரதேசமாக இருக்கும் வெஸ்டர்ன் காட்ஸில், ஈஸ்டர்ன் சைடு இருக்கிறதால இந்த தென்மேற்கு பருவமழை நேரத்தில் நமக்கு மழை அவ்வளோ கிடைக்காது. இப்போ என்னமோ ஆச்சரியமாக ஒரு 10 நாளாக ஒரு மேகமூட்டமாக இருக்கிற இடத்துலையும். ஆனால் இந்த ரைட் நவ் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ ஊட்டிலாம் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க, கோயம்புத்தூர் ஃபார் எக்ஸாம்பிள் ஹெவி ரெயின்ஸ் இருக்குது. சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸில் நல்ல ரெயின் இருக்குது. இப்போது நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ஸில் கொஞ்சம் மழை மேகமூட்டமாக இருக்குது, ஆனால் மழை வரல. பார்க்கணும் அதை எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த காவேரி இஷ்யூ ப்ராப்ளம் ரொம்ப நாளாக இருக்குது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் பொம்மை அப்படிங்கிறவர் அங்கே சீஃப் மினிஸ்டராக இருந்தாருங்க. நம்ம தமிழ்நாட்டில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்தார். இப்போ அவங்க அந்த ப்ராப்ளம் இதே ப்ராப்ளம் அப்போ போயிட்டு இருந்தது, காவேரி வாட்டர் இஷ்யூ. அப்போ அவர் சொன்னார், உங்கள் மக்களோட பிரச்சனையை நான் எடுத்துக்கிறேன், என் மக்களோட பிரச்சனை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு டிப்ளமேட்டிக்காக பேசினாங்க. ஸோ அந்த ஒரு டைம் பீங் ஒரு சொல்யூஷன் கிடச்சிது அவங்களுக்கு. தண்ணியை திறந்து விட்டாங்க, விடாமல் இருந்தாங்க. இந்த ஆர்குமெண்ட் அடிக்கடி வந்துட்டு இருந்தது. உச்ச நீதிமன்றம் தலையிடுறாங்க, காவிரி மேலாண்மை கூட்டம் அதெல்லாம் நடக்குது. என்ன இருந்தாலும் நெய்பர்ஸ் நம்ம ஒவ்வொருத்தரும் வாட்டர் வேணும் தான், அவங்களுக்கும் வேணும் நம்மளுக்கும் வேணும். அது அமிக்கபிளாக யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் இட் வில் பி பெட்டர். வி ஆர் இண்டியன்ஸ். ஸ்டேட் வைஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசனுக்காக தான் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, மகாராஷ்டிரா அப்படிலாம் பிரிச்சிருக்காங்களே ஒழிய மக்களை அவங்க ஒன்றும் பிரிக்கலை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் ஃபார் ஹியூமனிட்டி we have to consider key issues like this, both sides. நம்ம சைட்லேருந்து அவங்களோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அவங்களும் நம்ம சைடில் உள்ள ஃப்ரெண்ட்லியாக. அவங்க அந்த சென்ஸ் நம்ம அதர் தேன் தமிழ்நாடு பீப்புள், நெய்பர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, இந்த 3 பேரும். இந்த 3 பேர்ட்டையும் நமக்கு எப்போவுமே ஒரு இஷ்யூ இருக்குது. முல்லை பெரியார் வித் கேரளா, காவேரி வித் கர்நாடகா, அண்ட் கிருஷ்ணா வித் ஆந்திரா. அட்லீஸ்ட் கொஞ்சம் தனியாக அப்பப்போ திறந்து விடுறாங்க நம்மளுக்கு. Let us hope for the best. Good day.